அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நிஃப்டியோட லெவல்ஸ் வந்து நெக்ஸ்ட் மந்த்துக்கு எவ்வளவு தூரம் வரைக்கும் போகலாம் அப்படின்ற ஒரு ப்ரிடிக்ஷனை தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ சிம்பிள் கால்குலேஷன் தான், அது என்னன்றதை நம்ம இப்போ பார்த்துருவோம். நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க, கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ நிஃப்டியோட நெக்ஸ்ட் மந்த் மே மந்த்துக்கான எவ்வளோ தூரம் லெவல் அதை பார்க்க போகிறோம். சரிங்களா? சப்போர்ட் எவ்வளோ, ரெசிஸ்டன் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் தான். இந்த நிஃப்டியோட க்ளோசிங் பிரைஸ் என்னன்றதை நம்ம முதல்ல பார்க்கணும். 23,995, அதாவது இந்த ஏப்ரல் மந்த் கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கான ஒரு க்ளோசிங் பிரைஸ் தான் நம்ம எடுக்க போகிறோம். அந்த லெவல்ஸை மார்க் பண்ணிக்கணும். 23,995 அப்படின்றது நிஃப்டி ஏப்ரல் மந்த்து எண்டு கான்ட்ராக்ட் வந்து முடிஞ்சு போச்சு, அந்த நம்பர்ஸ். சரிங்களா? அதுதான் வேல்யூ அப்ளை பண்ண போகிறோம். அதனால் அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்தியா விக்ஸோடைய இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 18.0475, இதை நோட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ரெண்டும் வந்து ஏப்ரல் மந்த்துக்கு முடிஞ்ச கான்ட்ராக்டோட லாஸ்ட் க்ளோசிங் ப்ரைஸ், க்ளோசிங் வேல்யூ. சரிங்களா? இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து தேவைப்படும். இதை தான் ஃபார்முலாவாக அப்ளை பண்ண போகிறோம் நம்ம. ஸோ அடுத்தது வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் மந்த் எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்றதுக்கான ஒரு 4 ஸ்டெப் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து விக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதனுடைய ஃபார்முலா விக்ஸ் வேல்யூ டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 360 டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேஸ் அப்படின்றத எடுத்துக்கணும். செகண்ட் வந்து நிஃப்டியோட லெவல்ஸ் எந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாம் அப்படின்றத, அதாவது சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் எவ்வளோ தூரம் போகலாம், சப்போர்ட் எவ்வளோ தூரம் வரலாம் அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு வந்து நிஃப்டியோட க்ளோசிங் ப்ரைஸ் மல்டிப்ளை விக்ஸோட வேல்யூ, மேலே கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூ டிவைட் பை 100 பார்க்க போகிறோம். அடுத்தது ஒருவேளை நிஃப்டி வந்து புல்லிஸாக போச்சுன்னா அப்படின்றத ப்ரிடிக்ஷன் பண்ணுறோம். போச்சுன்னா நிஃப்டியோட க்ளோசிங் ப்ரைஸ் ப்ளஸ் கண்டுபிடிச்ச நிஃப்டியோட லெவல்ஸை வந்து இங்கே ஆட் பண்ணிக்க போகிறோம். அடுத்தது ஒருவேளை நிஃப்டி வந்து பீரிஸாக போச்சுன்னா, அப்போது நிஃப்டியோட க்ளோசிங் ப்ரைஸ், அதாவது 29,995 23,995 பார்த்தோம் இல்லையா, அந்த வேல்யூ மைனஸ் நிஃப்டி கண்டுபிடிக்கக்கூடிய நிஃப்டியோட லெவல்ஸ். ஸோ இந்த 4 ஸ்டெப்பை பார்த்தோம்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு மார்க்கெட்டு அடுத்த மாதம் எவ்வளோ மூவ்மெண்ட் கொடுக்க போகுது அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ வாங்க இப்போ நம்ம பார்ப்போம். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு வந்து விக்ஸோட வேல்யூ கண்டுபிடிப்போம். அதுக்கான பேஸ் வந்து நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்னா, அந்த 23,995ன்றது க்ளோசிங் கான்ட்ராக்ட் க்ளோசிங் வேல்யூ. அப்புறம் விக்ஸோட வேல்யூ என்ன, இப்போ கரண்ட்டாக 18.0475, அதாவது ஏப்ரல் மந்த்துக்கு, ஏப்ரல் மந்த்தோட எண்டு க்ளோசிங் வேல்யூ. சரிங்களா? அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் மந்த் 31 நாள், பட் நம்ம வந்து யூஸ்வலாக 30 நாள் போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ அதை எடுத்துக்கிற போகிறோம். விக்ஸோட வேல்யூ, இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 18.045, அது அப்படியே தான் அதை அப்ளை பண்ண போகிறோம். டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 360 டிவைட் பை 30. இந்த 360 டிவைட் பை 30 போட்டால் நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட் 12 கிடைக்குது. அந்த 12 வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12க்கு வந்து 3.46 கிடைக்குது. ஸோ இதை வந்து 18.04 டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 5.21 விக்ஸோட வேல்யூ கிடைச்சிருது. ஸோ இந்த வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அப்ளை பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், நிஃப்டியோட லெவல்ஸ் கண்டுபிடிப்போம். ஸோ க்ளோசிங் ப்ரைஸ் இன்ட்டு மல்டிப்ளை விக்ஸோட வேல்யூ டிவைட் பை 100. க்ளோசிங் ப்ரைஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, 23,995, அப்புறம் மல்டிப்ளை 5.21 கண்டுபிடிச்ச வேல்யூ டிவைட் பை 100. அதாவது போடும் போது நம்மளுக்கு 1250 பாயிண்ட் வந்து மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தெரிய வருது. ஸோ மேலே போகலாம், இல்லை கீழே வரலாம். இந்த 1250 பாயிண்ட்டுக்குள்ள தான் மூவ்மெண்ட் இருக்க போகுதுன்றது நெக்ஸ்ட் மந்த்துக்கான ஒரு ப்ரிடிக்ஷனாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இது ஒருவேளை புல்லிஷாக போச்சுன்னா என்ன என்ன பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நிஃப்டி க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளவோ, நம்ம இப்போ கண்டுபிடிச்ச க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளோ, 23,995 ப்ளஸ் 1250, அது கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த வேல்யூ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 25,245 வரைக்கும் போகலாம். ஸோ அப்போ அந்த 25,245 தான் என்ன, அது ரெசிஸ்டண்டாக இருக்க போகுது அப்படின்றது ஒரு கணிப்பு. ஸோ எக்ஸாக்டாக கிடையாது, இதெல்லாம் ஒரு ப்ரிடிக்ஷன் தான். சரிங்களா? ஸோ பீரிஸாக போச்சுன்னா என்ன நடக்கலாம், எது வரைக்கும் சப்போர்ட் இருக்க போகுது அப்படின்றது ஒரு ப்ரிடிக்ஷன் பார்க்கும்போது 22,745ன்றது ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்குது. ஸோ இதுதான் இந்த 4 ஸ்டெப்பு வச்சு நம்ம வந்து நெக்ஸ்ட் மந்த் மூவ்மெண்ட் எவ்வளோ தூரம் போக போகுது, எவ்வளோ பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் இருக்க போகுதுன்றத ஒரு தோராயமாக கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து நம்ம சார்ட்டில் எப்படி இருக்குன்றத பார்ப்போம் நண்பர்களே. சார்ட்டில் எங்கே ரெசிஸ்டன் வருது, எங்கே சப்போர்ட் வருதுன்றதை நான் காட்டுறேன். ஸோ பார்க்கும்போது நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூக்கான அப்ளை பண்ணும்போது 25,245 தான் நம்ம வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் ரெசிஸ்டண்டாக பார்க்குறோம்.
அடுத்தது 22,765 தான் சப்போர்ட்டா பார்க்குறோம். ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் இறங்குனா இந்த ரேஞ்ச் வரைக்கும் இறங்கணும். ஏறுனா இந்த லெவல் வரைக்கும் ஏறணும். ஸோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இதுக்குள்ள தான் மூவ்மெண்ட் நெக்ஸ்ட் மந்த்ல, அதாவது மே மந்த்ல இருக்க போகுது அப்படின்றதுக்கான ஒரு ப்ரிடிக்ஷன் தான் இது. சரிங்களா? எக்ஸாக்டாலாம் கிடையாது. ஒரு ப்ரிடிக்ஷன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றது. இந்த மாதிரி நீங்களும் மந்த்லி போட்டு பார்த்து பாருங்க. எப்படி உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுதா என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு சொல்லுங்க நண்பர்களே. நன்றி. நம்ம அடுத்த பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ. இதுல வந்து நெக்ஸ்ட் இதுல நான் ஒரு குவிஸ் கொடுக்குறேன். சரிங்களா? நன்றி.